my heartfelt wishes to all my friends, especially the teachers who are all eagerly waiting for T and TET exam. It's just was is nothing but fight or flight. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நேரத்துல ஒரு ஆசிரியர் சமுதாயம் மிக குறிப்பாக தகுதி தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்கள் மத்தியிலே மிக இந்த குறுகிய காலகட்டத்தில் ஒரு கிறிஸ்டியஸ் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, இந்த காலகட்டத்துல ஆசிரியர் பால் வந்து நம்ம ஒரு சர்வீஸ் ஓரியன்டா நாம இப்ப செய்யறது அப்படின்னா, இப்ப தகுதி தேர்வு பொறுத்தளவுல நமக்கு தெரியும் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. இந்த பேப்பர் 1ல வந்து வரக்கூடிய பாடங்கள் எல்லாமே தெரியும். அதுலயும் குறிப்பாக மற்ற அனைத்து பாடத்துக்குமே தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு ஈஸியாவே கிடைச்சிட்டு இருக்குது. ஏன்னா எல்லாமே நமது வகுப்பு 6ல இருந்து 8 வரைக்கும், அதே போல 1 to 5 வரைக்கும் இருக்கிற அனைத்து அந்த பாடப்பகுதியிலிருந்து நமக்கு புத்தகங்கள் வந்து நம்மகிட்டயே நம்ம எப்படியோ நம்ம அதை வந்து நம்ம தேடி பிடிச்சிடுறோம். ஆனா இந்த உளவியல் பொறுத்தளவுல ஒரு சவாலாக நமக்கு எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கும். சரியான மெட்டீரியல் கிடைச்சி அதை நாம ஃபாலோ பண்ணாலும் அந்த எக்ஸாம் நேரத்துல நாம எதிர்பார்த்த அந்த வினாக்கள் வருதா, அதே மாதிரி வினாக்கள் வந்தாலும் அதில் கொடுத்துருக்கிற அந்த விடைகள், அந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தேன்னா இது வந்து எப்பவுமே எல்லாமே ஒரு சரியான ஒரு ஆப்ஷனா தான் நம்ம வந்து பாக்குறோம். எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து அந்த அளவு ஒரு வித்தியாசம் இல்லாம எல்லாமே சரியான படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இந்த இடத்துல உளவியல் பாடத்துல மட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாவே நம்ம அனைத்து ஆசிரியர்கள் நம்ம ஃபீல் பண்றோம். இதே நம்ம கருத்துல கொண்டு குறிப்பாக உளவியல் பாடத்துல நம்ம சேனல் மூலம் வந்து உளவியல் பாடத்துல பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் தேவையான அந்த சிலபஸ், அந்த கான்டென்ட் எடுத்து அது சும்மா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் டைப்லயோ ஒரு எம்சிக்யூவிலோ கொடுக்காம தேவையான கான்டென்ட் வந்து நம்ம அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணது மூலமா, டீட்டெயிலா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணது மூலமா, அப்புறம் ஒவ்வொரு லெசன்லையும் ஒவ்வொரு கிளாஸ்லயும் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கு கீழே வர்றதுல ஒரு பிடிஎஃப் ஒரு ஃபைல் ஃபார்மேட்டாவே நம்ம ஒரு எம்சிக்யூ வந்து நம்ம கொடுக்கலாம்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இன்னைக்கு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்குறோம். இது வந்து நீங்க கண்டினியூ ஃபாலோ பண்ணுங்க. இப்போ மீதி இருக்கிற ஒரு 35 டேஸ்ல இதை நீங்க சரியா ஃபாலோ பண்ணுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் இதுக்காக நீங்க ஒதுக்குங்க. அதுல வந்து பார்த்தா நிறைய ஒரு கான்டென்ட் மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கும். பை த பை வந்து ஒரு பிடிஎஃப் கொஸ்டின் ஃபார்மேட் உங்களுக்கு கிடைச்சிடும். இது இல்லாம அடிஷனலா நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. நிச்சயமா உளவியல் பாட பொறுத்தளவுல 30க்கு 30 மார்க் நம்ம நீங்க எடுக்கிறதுக்கு வேண்டிய அனைத்து நம்ம முயற்சிகளையும் நம்மளுடைய இந்த சேனல் மூலமா நம்ம செய்யலாம். உங்களோட ஒத்துழைப்போட இதை வந்து நம்ம இங்க ஆரம்பிக்கிறோம். ஓகே பை த ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் வந்து விடாம நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஒவ்வொரு வீடியோ ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ மாதிரி உங்களுக்கு வந்துடும். நீங்க வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் இதுக்காக டெடிகேட் பண்ணும் போது கரெக்டா இருக்கிறது 1 மந்த் பீரியட்ல பார்ட் 1 முடிஞ்ச அளவு தாள் 1ஐயும் நம்ம முடிக்கலாம், தாள் 2ஐயும் நம்ம மேக்ஸிமம் முயற்சி பண்ணலாம், உளவியல் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் நம்ம முடிக்கலாங்கிற சொல்லிட்டு இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லெட் அஸ் see you that இருக்கிற போர்ஷன் வந்து நம்ம இப்போ இந்த போர்ஷன் வந்து நம்ம இங்க பார்க்கலாம். என்னென்ன கான்டென்ட் உளவியல் பொறுத்தளவுல என்னென்ன கான்டென்ட் வந்து நாம இங்க ஈஸியா பாக்குறதுல ஆரம்பத்துல வந்து சாப்டர் 1 பார்த்தோன்னா தொடக்க கல்வியின் ஆரம்பத்தில் குழந்தைகளோட பண்புகள். இதுல உடல் மற்றும் அறிதல் திறன் சார்ந்தவைகளை நாம இங்க இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இங்க பார்க்கலாம். அதாவது இந்த குறிப்பாக நம்ம ஆசிரியர்களை வந்து நம்ம வந்து உடல் சார்ந்த திறன் அறிதல் திறன்ல பார்க்கும்போது இதுல நீங்க பாருங்க, இதுல வந்து நம்ம குறிப்பாக ஆண்கள் பெண்களுக்கு வந்து நமக்கு வேறுபாடு காணப்படுகின்ற கேள்வி வந்து இங்க வரும். அதே நேரத்துல அந்த பெண்களோட ஆண்களாகட்டும் அவங்களுடைய எடைகள், உடல் வளர்ச்சி, இதை வந்து நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய இந்த நம்ம கட்டத்துல இந்த அடிப்படையான இந்த பகுதிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்தோன்னா இந்த கற்கும் குழந்தைகள் பற்றி இங்க நம்ம இதையும் நம்ம பார்க்கலாம். இதுல குறிப்பாக பார்க்கும்போது அந்த கற்கும் குழந்தையோட நன்கு புரிந்து கொள்ள வேணும் அப்படின்னா அவங்களோட உடல், உள்ளம், மனவெழுச்சி மற்றும் சமூக மனப்பான்மை இவற்றியை வந்து ஒருமித்த வளர்ச்சியை வந்து நாம கருத்தில் கொண்டு இந்த இதுல வந்து நாம இங்க பாக்குறோம். இதற்கு ஏற்றபடி வந்து நம்ம ஆசிரியர்கள் வந்து திட்டமிட்டு இதை வந்து நம்ம குறிப்பாக அந்த பாடப்பகுதியை நம்ம புரிஞ்சு படிக்கும் போது நிச்சயமா நம்ம இதுல வர்ற கேள்விகள் அனைத்தையும் நம்மளால வந்து பார்க்க முடியும். இப்போ ஆரம்பத்தில் பார்க்கும்போது உடல் வளர்ச்சி பத்தி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உடல் வளர்ச்சி சொல்லும் போது
இது எல்லாமே மனித உடலில் உள்ள செல்களில் உள்ள திசுக்களின் பெருக்கத்தால் ஏற்படுகின்றத உடல் வளர்ச்சின்னு சொல்றோம். இதுல கூட ஒரு கேள்வி கேட்பாங்க. அதாவது உடல் வளர்ச்சி என்பது எது அப்படின்னா, இது செல்களில் திசுக்களின் வளர்ச்சி தான் உடல் வளர்ச்சி நாம இங்க குறிக்குது. அதாவது மனித உடல் வளர்ச்சி வந்து இதோட முதிர்ச்சியை பத்தி நாம பார்க்கும்போது இதனுடைய அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் பாருங்க. சிசு பருவம் கொடுப்பது 0ல இருந்து 1 ஆண்டுகளும், அப்புறம் குறுநடை பருவம் இது வந்து 1 to 3 ஆண்டுகள், பள்ளி முன்பருவம் வந்து 3 to 6 ஆண்டுகள், அதே போல பள்ளி பருவம் 6 to 10, குமர பருவம் வந்து 10 to 20 ஆண்டுகள், வாலிப பருவம் வந்து 20 to 40 ஆண்டுகள். அதே நேரத்தில் வாலிப பருவத்திற்கும் முதுமை பருவத்திற்கு இடைப்பட்ட பருவம் வந்து 40 to 60 ஆண்டுகள், முதுமை பருவம் வந்து 60 ஆண்டுகளுக்கு மேல் வந்து நம்ம இங்க இந்த வளர்ச்சி திசுக்கள் பார்க்கலாம். இந்த நிலையில நிச்சயமா ஒரு கேள்வி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது முக்கியமான வந்து உடல் வளர்ச்சியோட காரணம் என்ன? அந்த திசுக்கள் ஒண்ணு பார்த்தோம். அப்புறம் இந்த சிசு பருவத்துல வந்து எவ்வளவு அந்த ஸ்டேஜஸ் இது நம்மள பார்த்தா கொஞ்சம் ஈஸியா தான் தெரியும். ஆனா நம்ம தனியா பார்க்கும்போது நம்ம தனியா சொல்லிருவோம். ஆனா இதுல வந்து ஒரு ஆப்ஷன் குடுத்து இதுல 3 நாள் குடுக்கும்போது நிச்சயமா நமக்கு அங்க வந்து ஏன்னா எல்லாமே படிச்சது நம்முடைய இந்த மசில் மெமரியில வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும். அந்த மாதிரி நேரத்துல வந்து ஆப்ஷன் வந்து கொஞ்சம் மாறி மாறி கொடுக்கும்போது நமக்கு இங்க தயக்கம் வந்துரும். அதை வந்து நீங்க இதை வந்து கொஞ்சம் ஏர்லியரா கொஞ்சம் சின்சியரா பார்த்தா இதுல பார்த்துக்கலாம். இப்போ அடுத்தது வந்து இந்த பருவத்துல குறிப்பாக 3 to 6 ஆண்டுகள் வந்து குழந்தைகள் வந்து முன் மழலை பள்ளிகள் நம்ம சேர்த்துறோம் இல்லையா? அந்த ப்ரீ கேஜி சொல்றோம் இல்லையா? அதுல வந்து நாம இங்க சேர்த்துறது. அப்புறம் 6 to 10 ஆண்டுகள் வந்து நம்ம பிரைமரியில நாம கொண்டு வந்துடுறோம். அப்புறம் நடுவண் அரசு இதில் மாநில அரசு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 14 ஆண்டுகள் வரை கண்டிப்பா நம்ம இங்க இது என்ன யுனிவர்சலைசேஷன் ஆஃப் இந்த எலிமெண்டரி எஜுகேஷன்ல வந்து நம்ம இங்க அது கீழே வந்து கொண்டாந்து குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி வந்து நம்ம இங்க கொண்டு வர்றதுக்கு நம்ம இதுல பாக்குறோம். இதுல கூட ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம். அதாவது குழந்தைகளுக்கு வந்து கட்டாய கல்வி வந்து எந்த வருடம் வரை இது கூட நம்ம ஒரு கேள்வி வந்து இங்க இதுல எதிர்பார்க்கலாம். அப்போ இந்த நம்ம பார்த்த சின்ன ஒரு ஒரு பேராவிலேயே ஒரு 3 கேள்விகள் வந்து நம்மளால வந்து இங்க எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு பருவத்திற்கான கேள்விகள் ஒண்ணு, அப்புறம் உடல் வளர்ச்சி சார்ந்த கேள்விகள். இப்போ ஒரு உடல் வளர்ச்சினா அது வந்து என்ன அந்த மன வளர்ச்சி சார்ந்து இருக்குதா? இல்ல வந்து சமூக வளர்ச்சி சார்ந்து இருக்குதா? இல்ல வந்து உள்ளமா? இல்ல இது வந்து உளவியல் வளர்ச்சி இதெல்லாமே உங்களுக்கு கேட்கும்போது, இதுல வந்து கொஞ்சம் குழப்பம் அடையாம இத வந்து கரெக்ட்டா நம்ம பார்க்கலாம். அப்புறம் இந்த தொடக்க கல்வியின் ஆரம்பத்தில் வந்து குழந்தையோட உடல் வளர்ச்சி என்னங்கிறத நம்ம இங்க பார்க்கும்போது, பிறந்த குழந்தை வந்து சராசரியாக 50 சென்டிமீட்டர் உயரமும், 3 கிலோகிராம் எடையும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நாளடைவில் வந்து குழந்தை உயரத்தின் இடையில வளர்ச்சி அடைந்து குழந்தைகளோட உடல் வளர்ச்சி திட்டமிட்ட போக்கை வந்து நம்ம இங்க கொண்டுள்ளது பார்க்கிறோம் இல்லையா? என்ன ஆகுதுன்னா உடல் வளர்ச்சி முதலில் தலையிலிருந்து தொடங்கி பாதங்கள் நோக்கி வருகின்றது. பின்னர் உடலின் மைய அச்சிலிருந்து இரு ஓரங்களையும் நோக்கி வருகின்றது. உடல் வளர்ச்சியில் வந்து எலும்புகள் வளர்ச்சியும் தசை வளர்ச்சியும் முக்கிய காரணிகள் ஆகும். இது ரெண்டுமே நமக்கு ஒரு முக்கிய காரணம் எடுத்துக்கலாம். எலும்புகள் வளர்ச்சியும் தசை வளர்ச்சியும் ஒரு முக்கிய காரணியாக நம்ம இங்க பார்க்கலாம். இப்ப குழந்தைகளோட எலும்புகள் வந்து உறுதியற்றதாக காணப்படுகிற இந்த ஸ்டேஜில் வந்து இந்த எலும்பு மண்டலம் வந்து நெகிழ்வுத்தன்மை உடையாக நம்ம இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் அதே நேரத்தில் தசை வளர்ச்சி பொறுத்தளவுல குழந்தைகள் பிறக்கும் போது எல்லா தசை நான்களும் இருக்கின்றன. வளர்ச்சியின் போது தசை நான்கள் வந்து நீளத்திலும் பருமனிலும் அதிகரித்துக் கொள்வதற்கு வாங்கி இருக்கின்றன. அப்புறம் உடல் எல்லா பாகங்களுக்கும் ஒரே விதத்தை வளர்ச்சி அடைகின்றன அப்படின்னா இந்த மாதிரி இல்ல. ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு விதமான ஒரு ரேஷியோவில் வளர்ச்சி வருது. வெவ்வேறு பாகங்கள் வெவ்வேறு வீதத்தில் வந்து வளர்ச்சி அடைகின்றன. குறிப்பா பார்த்தா நரமணத்தில உடல் உறுப்புகள் இனப்பெருக்க மண்டலம் ஆகியவற்றை வளர்ச்சியை வந்து பார்க்க கீழே இருக்க இந்த கிராஃப்ல நீங்க பார்க்கும்போது நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். அதாவது இந்த குழந்தையோட நரம்பு மண்டலம் பாரு மிக வேகமாக உடல் உறுப்புகள் மெதுவாக வளர்ச்சி அடைகின்றன. நரம்பு மண்டலம் வந்து எப்பவுமே மிக வேகமாக ஒரு வளர்ச்சியை வந்து அங்க காட்டுது. அதே போல உடல் உறுப்புகள் வந்து கொஞ்சம் மெதுவாக வளர்ச்சி அடைகின்றன. அப்புறம் தொடக்க கல்வி பயில வந்து பள்ளிக்கு நம்ம ஸ்கூலுக்கு வர்ற ஸ்டேஜ்ல நரம்பு மண்டலம் வந்து ஏறக்குறைய 90% வந்து வளர்ச்சி அடைஞ்சிரு இல்லையா? அப்போ உடல் உறுப்புகள் வளர்ச்சியை வந்து பொறுத்தல வந்து குழந்தைகள் பள்ளிக்கு வருவர் வந்து உடல் உறுப்புகள் வந்து வேகமாக வளர்ச்சி 40% வளர்ச்சி நிறைவு பெற்று இருக்கின்றது. இதுல நம்ம முக்கியமா பார்க்கும்போது உடல் வளர்ச்சி வந்து 40%, நரம்பு மண்டல வளர்ச்சி வந்து 90% இருக்கும்போது இதுல எந்த வளர்ச்சி மிக அதிகமாக காணப்படுதுன்னா இந்த நரம்பு சார்ந்த வளர்ச்சிகள் அதிகமா நம்ம இங்க பார்க்கிறோம். அப்புறம் இந்த குமர பருவத்தில பாருங்க, தொடர்ந்து குமர பருவத்திலையும் இதோட உடற்சி வந்து தொடர்ந்து மேலோங்கிட்டு வருது இல்லையா? இப்ப அடுத்தது வந்து இந்த குழந்தையோட வந்து இயக்கங்கள் வளர்ச்சி. அதாவது என்ன மோட்டார் டெவலப்மெண்ட். மோட்டார் டெவலப்மெண்ட் எங்க பார்க்கும்போது, இந்த பள்ளியோட முன்பருவத்தில் அது கூட தொடக்க கல்வியில் இருக்கும்போது அந்த குழந்தைகளும், அப்புறம் அதே நேரத்துல அடிப்படையான அந்த உணவு உண்ணுதல், பேசுதல்,
அப்புறம் இந்த பல்துள் ஆடை அணிதல், பென்சிலை பிடித்து எழுதுதல், பந்து விளையாடுதல் போன்ற இந்த சின்ன 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 இந்த மோட்டார் ஆக்டிவிட்டிஸ் இதுல வந்து பார்க்கணும் உடல் இயக்கங்கள் வந்து அவங்க வந்து இந்த பள்ளி முன்பருவத்தில் வந்து அவங்களுக்கு வந்துடுது. இதுல கூட நம்ம ஒரு கேள்வி பண்ணலாம். அதாவது பள்ளி முன்பருவத்தில் குழந்தைகள் வந்து அடையக்கூடிய அந்தந்த திறன்கள் என்ன, அந்த மோட்டர் டெவலப்மெண்ட் என்ன ஆகும் போது இதுல வந்து ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுத்து மீதி வந்து 3 ஆப்ஷன் வேற கொடுத்து தரும் போது நீங்க வந்து நிச்சயமா இதை நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை ஒவ்வொன்றுமே பார்க்கும்போது விதை ஒன்று போட்டால் கரை ஒன்று காய்க்கும். இப்ப சின்ன ஒரு இது ஆரம்பிக்கிறேன். அதாவது இந்த பழமொழி வந்து ஒரு மேற்கோள் கட்டுறாங்க. அதாவது இல்ல பெற்றோர்கள் உடற்பண்புகளை வந்து குழந்தைகள் வளர்ச்சி பாதிக்கின்றதா அப்படின்னா நிச்சயமா அதுல வந்து பாதிக்கும் செயல். மேலும் இப்ப குழந்தை வளர்ச்சின்னு பார்க்கும்போது இதோட வளரும் சமூகம் பொருளாதார பின்னணி பொறுத்த வேறுபடுகின்றது. இதை வந்து நீங்க அதை நோட் பண்ணிக்கலாம். அது குழந்தையோட வளர்ச்சி வந்து சமூக மற்றும் பொருளாதார இந்த வளர்ச்சி வந்து குழந்தை அங்க வந்து வேறுபட்டு நிற்கிறான். அதே நேரத்துல உடல் வளர்ச்சி பொறுத்தவரை வந்து பின்தங்கிய குடும்பத்தில் வளரும் குழந்தைகள் வளர்ச்சியை விட சற்று அதிகமாக காணப்படுகிறது. எனவே வளர்ந்து முதிர்ந்த இந்த அடையும் குழந்தைகள் வளர்ச்சிகளும் எல்லா குழந்தைகளும் பெற்றிருந்த அவரோட மரபு பண்புகள், சூழ்நிலை தாக்கம் இவற்றை பொறுத்து மாறுபடுகிறது. சோ இந்த பேராவில் நாம குறிப்பா நோட் பண்ணிக்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தையோட வளர்ச்சி வந்து சமூக பொருளாதார பின்னணியை பொறுத்து ஒரு குழந்தைகள் வளர்ச்சி அவங்க இருக்குது. அதே நேரத்துல பெற்றோர்களையும் சார்ந்து இந்த குழந்தை வளர்ச்சியும் இருக்குது. பின்தங்கிய குடும்பத்தில வளர்கின்ற குழந்தைகள் வளர்ச்சியை விட சற்று என்னன்னா கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கிற இதுல பார்க்கும்போது அவங்க வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாக நம்ம இங்க பார்க்கலாம். அதே நேரத்துல இந்த உடல் வளர்ச்சி பாதிக்கும் அடிப்படை காரணிகள் பார்க்கும்போது அடிப்படையில் வந்து தனி மனித உடலின் இந்த காரணிகள் பாருங்க. இந்த தனி மனித உடலின் கட்டமைப்பு, அப்புறம் சுற்றுச்சூழ்நிலை, அவருடைய வளர்ச்சியை பாதிக்கும் காரணிகள், இது 3 விஷயத்தை வந்து உடல் வளர்ச்சி காரணம் இருக்குது. உடலின் கட்டமைப்பை பார்க்க போறது உடல் வளர்ச்சியை பாதிக்கும் அடிப்படை காரணிகள் என்ன பாருங்க. இப்போ அடிப்படையில் வந்து தனி மனித உடலின் கட்டமைப்பும் சுற்றுச்சூழலையும் அவங்க வளர்ச்சி வந்து பாதிக்கும் பார்த்தோம் இல்லையா. இதே போல வந்து உடலின் கட்டமைப்பு என்பது மனித உடலின் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதில் மிக முக்கியமாக இரு பெரும் அமைப்புகளாக நாளமில்லா சுரப்பிகளும், அப்புறம் அதே நேரத்துல வந்து சுரப்பி நரம்பு மண்டலம், இவை இரண்டுமே உடல் வளர்ச்சி வந்து பாதிக்கக்கூடிய காரணிகளா இருக்குது. இவை இரண்டும் இணைந்து செயல்பட்டு உடலின் வளர்ச்சிதை மாற்றத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதனால் உடலின் உள்ளமைப்புகள் சமநிலை இருப்பதோடு உடலின் செல்களும் தொடர்ந்து நல்ல நிலையில் செயல்பட முடிகிறது என்பது இதுல நாம இங்க பார்க்கலாம். அப்புறம் உடல் வளர்ச்சியில வந்து நாளமில்லா சுரப்பிகளின் பங்கு பாருங்க. இப்ப நாளமில்லா சுரப்பிகள் பொறுத்தளவுல மனித உடலில் வந்து பல்வேறு இடங்களில் அமைந்த ஹார்மோன்கள் என்னும் வேதிப்பொருளை சுரந்து உடல் வளர்ச்சிக்கு நரம்பு மண்டலத்திலும் துணை நிற்கின்றது இல்லையா. இப்ப எடுத்துக்காட்டா பிட்யூட்டரி எடுத்துட்டேன்னா இதுல சுரக்கும் வளர்ச்சி இது வந்து வளர்ச்சி ஹார்மோன் சொல்லுவோம். எலும்பு மற்றும் தசை திசுக்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துகின்றது. பகுதியை சுரக்கும் பிற ஹார்மோன்கள் மற்ற நாளமில்லா சுரப்பின் செயல்பாட்டினை வந்து கட்டுப்படுத்துகின்றன. அப்போ இது வந்து என்னன்னா வளர்ச்சி ஹார்மோன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இமீடியட்டா நமக்கு பிட்யூட்டரி வந்து ஞாபகம் வந்துடணும். அதே போல பரிவு நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டால் அட்ரினல் சுரப்பி, இது வந்து மெடுலா ஓப்னங்கிட்ட இதுல இருக்கும். மெடுலா இருக்கும் அட்ரினல் வந்து ஹார்மோன் வந்து சுரந்து உடலானது அவசர காலங்களை வந்து சமாளிக்க உதவுகிறது. இதுல வந்து ஃபைட் ஆர் ஃபிளைட்ங்கிற இந்த இதுல வந்து இந்த அட்ரினல்ல தான் நம்ம இங்க சுரக்க பார்க்கிறோம். இப்போ இந்த அட்ரினல் இயக்க செயல்பாடு வந்து எதையும் கட்டுப்படுத்துதுன்னா ரத்த அழுத்தத்தையும், அப்புறம் ரத்த குழாய்கள் இருக்குது இல்லையா, அந்த தசைகள் சுருங்கி வருகுது இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து நம்ம அது அந்தந்த நேரத்துல ஒரு ஆபத்தா இருக்கலாம், ஒரு அளவுக்கு மீறி ஒரு ஹாப்பியா இருக்கலாம். அந்த மாதிரி மூமெண்ட்ல வந்து இந்த அட்ரினல் சுரப்பி வந்து அங்க வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இதை கட்டுப்படுத்துற வந்து அந்த நரம்பு கூடிய தசைகள் இது வந்து நம்மளுடைய கட்டுப்பாடு பார்க்கலாம். அப்ப அட்ரினல் என்ன இருக்குன்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன் ஆகியவற்றை வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துகின்றது. இது வந்து நம்மளை பேலன்ஸ் பண்றது மட்டும் இல்லாம கார்போஹைட்ரேட்டுகளையும் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்தினால இந்த அட்ரினல் சுரப்பி வந்து ரொம்ப முக்கியமா படுகிறது. இப்ப நம்ம 2 சுரப்பிகள் பார்த்தோம் இது வரைக்கும். அந்த பிட்யூட்டரி பார்த்தோம். பிட்யூட்டரி வேலை என்பது இது வந்து வளர்ச்சி ஹார்மோன். அதே நேரத்தில் அட்ரினல் பார்த்தோம். இது வந்து பரிவு நரம்பு மண்டலத்தில் வந்து இருக்கின்ற இது ஒரு அட்ரினல் சுரப்பியை பத்தி பார்த்தோம். 3வது சுரப்பி நம்ம பார்க்க போறோம். அது வந்து தைராய்டு சுரப்பி. இந்த தைராய்டு சுரப்பியில வந்து சுரக்கும் தைராக்சின்ங்கிறது இது வந்து இது நம்மளை உட்கலத்தில் அதிகப்படுத்துற என்ன வளர்ச்சிதை மாற்றத்தை இது வந்து கட்டுப்படுத்துகின்றது. மேலும் வந்து பார்த்தோன்னா எலும்புகள் மற்றும் நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சியையும் தூண்டுகின்றது. எலும்பு நரம்பு மண்டலம், பேராதைராய்டு சுரப்பிகள், பேராதைராய்டு கிளான்ஸ் பார்க்கும் இல்லையா, இதுவும் பார்க்கறதுனா ஹார்மோன் ரத்தத்தில் உள்ள கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் அளவினை கட்டுப்படுத்தி எலும்பு வளர்ச்சியை தூண்டுகிறது. இப்ப தைராக்சின் பாரு, தைராக்சின் வந்து நம்ம இங்க பார்க்கும்போது வளர்ச்சிதை மாற்றத்தை பார்க்கிறோம்.
அப்புறம் பேராதைராக்சின் வந்து நம்ம 2 விஷயத்துல வந்து நம்ம இங்க அது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஒண்ணு வந்து பார்த்தோன்னா, ஹார்மோன்ஸ்ல பார்க்கும்போது கால்சியம், அப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ். இது 2யோட அளவின வந்து கட்டுப்படுத்தி, மெயின் வந்து நமக்கு எலும்பு வளர்ச்சிக்கு வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அப்புறம் கணையத்தில சுரக்கிற இன்னொரு சுரப்பி. அது என்ன இன்சுலின். இது என்ன பண்ணுதுன்னா, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் கொழுப்பு ஆகியவற்றை வளர்சிதை மாற்றத்துக்கு வந்து குளுக்கோஸ் உட்கிரகிக்கும் இதோட அளவையும் கூட கட்டுப்படுத்தி, புரோட்டீன் உருவாவதற்கும் கொழுப்பு சேகரி பயன்படுத்துகின்றது. இப்ப இதுல வந்து நம்ம இந்த பேராவுல வந்து 4 நம்ம பார்த்தோம். ஆரம்பத்துல வந்து பிட்யூட்டரி பார்த்தோம். 2வது பார்த்தீங்கன்னா தைராக்சின் பார்த்தோம். 3வது வந்து அட்ரினலின் பார்த்தோம். 4வது வந்து கணையத்தில நம்ம இங்க இருக்கிற இன்சுலின் பத்தி பார்க்கிறோம். இல்லையா? இந்த 4 சுரப்பிகள நிச்சயமா ஒரு சுரப்பி வைத்து நம்ம ஒரு கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம். அதுல குடுக்குற ஆப்ஷன்ல வந்து நம்ம கொஞ்சம் கிளியரா இருந்துட்டோம்னா, இதிலே கூட நம்ம இங்க கொஸ்டின் நமக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். அப்புறம் முக்கியமானது வந்து இந்த ம இந்த நாளமில்லா சுரப்பிகள், எண்டோகிரைன் கிளான்ட்ஸ் சொல்லி உடல் வளர்ச்சி காணப்படும் இந்த குறைபாடு பார்க்கும்போது, நாளமில்லா சுரப்பிகள் ஹார்மோன்ஸ் வந்து தேவையான அளவுக்கு குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ சுரக்கும்போது, குழந்தையின் வளர்ச்சியில வந்து குறைபாடுகள் ஏற்படுகின்றன. உதாரணமாக குழந்தை பருவத்தில் வந்து பிட்யூட்டரி பார்த்தோம் இல்லையா? பிட்யூட்டரி முன்பகுதியில் சுரக்கும் வளர்ச்சி ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக சுரக்குமானால், அசாதாரண உடல் பருமன் அதுதானே ஜைஜென்டிசம் சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி இது இது உண்டாகும். அதே மாரி இந்த அசாதாரண உடல் பருமன் உள்ள குழந்தைகள் வந்து வயதிற்கேற்ற வளர்ச்சி இல்லாம என்ன ஆகும்னா, உயரம், பருமன், எடை ஆகியவற்றை அதிகமான வளர்ச்சி பெற்றிருப்பார். அதாவது அப்நார்மல் குரோத். எதுல? பிட்யூட்டரியில வந்து ஒரு அப்நார்மலா இருக்கும்போது, ஒரு அப்நார்மல் குரோத் அங்க பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த வளர்ச்சி ஹார்மோன் தேவையான அளவுக்கு குறைவாக சுரக்குமானால், இது வந்து குள்ளத்தன்மை நம்ம பார்க்கிறோம். இந்த டுவார்ஃபிசம் சொல்லுவாங்க. அப்ப இந்த குள்ளத்தன்மை வர்றதுக்கும், அந்த அசாதாரணமான உடல் வளர்ச்சி வர்றதுக்கு இது 2மே காரணமா இருக்கிறது. இதுல இருக்கிற இந்த நம்ம பிட்யூட்டரில இருக்கிற இந்த நம்ம ஹார்மோன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். அப்புறம் இதுல வந்து என்ன பண்ணா, இந்த குழந்தை தைராக்சின் குறைவாக இருக்குமானால் என்னன்னா, இந்த கிரிட்டினிசம் இந்த ஒரு நோய் வந்தா இங்க இந்த குறைபாடுகள் நமக்கு ஏற்படுகிறது. இது எதனால ரீசன்ல ஏற்படுங்கிறதையும் நம்ம நீ கொஞ்சம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா, உடல் மற்றும் உள்ள செயல்பாடுகள் வந்து இவங்க கொஞ்சம் மந்தமாகவே அவங்க கொஞ்சம் காணப்படுவாங்க. இந்த மாதிரி இந்த கிட்னிஸ் நோய் இருக்கிறவங்க. அப்புறம் தைராக்சின் வந்து அதிகமாக சுரக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதுவும் அதேதான் அந்த காய்டர்ங்கிறது தைராய்டு சம்மந்தப்பட்ட நோய். இதுவும் அங்க உருவாகுது. அப்புறம் இதுல ஏற்படும் போது என்னன்னா, குழந்தைகள் தைராய்டு சுரப்பி பருத்து, முன்கழுத்து பகுதியில வீக்கம் அடைந்து காணப்படுவாங்க. அப்புறம் கண் வந்து பிதுக்கம் ஏற்படும், உடல் நடுக்கம் ஏற்படும், வியர்த்தல் ஏற்படுது, நாடி துடிப்பு ஏற்படுது மற்றும் இதய துடிப்பு அதிகமாகுது. நரம்புகளில் எரிச்சல் போன்ற அறிகுறிகள் தென்படும். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா, இந்த நாளமில்லா சுரப்பிகள் இருந்து எல்லாமே உடல் வளர்ச்சி ஏற்பட நிறைய ஒரு அபரிமிதமான மாற்றங்கள் வந்து ஏற்படும். இதுலயும் அந்த 4 சுரப்பிகளோட எஃபெக்டிவ் இம்பாக்ட் வந்து நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம். அப்புறம் நரம்பு வளர்ச்சியின் நரம்பு செல்லின் வளர்ச்சி. இதுல பார்க்கும்போது, நரம்பு மண்டலம் சொல்லும்போது என்னன்னா, மூளை, தண்டுவடம் இத வந்து நம்ம மையமா நம்ம பார்த்துக்கலாம். இதுல வந்து மைய நரம்பு மண்டலம், இவற்றுக்கு வெளியில் உள்ள நரம்பு திசுக்கள் கொண்ட வெளி நரம்பு மண்டலம் என்று 2 பெரும் பிரிவுகளாக கொண்டு இயங்குகின்றது. இதுல குழந்தையின் வளர்ச்சியில் வந்து முக்கிய பங்காற்றும் மற்றொரு அடிப்படை அமைப்பு என்ன அப்படின்னா, நரம்பு மண்டலம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இப்போ இந்த நரம்பு மண்டலத்தை அடிப்படை அலகு பாருங்க. என்னன்னா நரம்பு செல்லு அல்லது நியூரான். இப்ப இது வந்து நமக்கு நரம்பு செல்லும், நியூரானும், நரம்பு மண்டலத்தை பத்தி நம்ம இங்க படிக்க போறோம். இப்போ இந்த நியூரான்ஸ்ங்கிறது என்ன? வெளி உலக தூண்டல்களை மைய நரம்பு மண்டலத்துக்கு எடுத்துச் செல்லவும், மைய நரம்பு மண்டலத்திலிருந்து கட்டளைகளை உடலின் பல உறுப்புகளுக்கு கொண்டு சென்று உடல் இயக்கம் எடுத்து தருவதுமாக அமைகின்றது. இதுதானே நியூரான்ஸ். இப்ப நியூரான்ஸோட நீங்க அந்த படமெல்லாம் நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் நாங்க பார்க்கலாம். இந்த நியூரான்ஸோட வேலை வந்து ரொம்பவே எஃபெக்டிவா இந்த மைய நரம்பு மண்டலத்துல வந்து இருக்குது. இந்த நியூரான்கள் நரம்பு மண்டலத்தில் வந்து ஒரு தகவல் தொடர்பு இது வந்து மெசஞ்சர்ன்னு சொல்லுவாங்க. இந்த மெசஞ்சரை வந்து இது வந்து 2மே ஒரு கனெக்டிவ் மெசஞ்சராக வந்து இங்க வந்து இயங்குது. இன்னும் மீடியேட்டர் கூட நம்ம வந்து இயங்குது சொல்லுவா. இப்ப இந்த நியூரான்கள் வந்து எவ்வளவு இருக்குது பாருங்க. அளவு பாருங்க. 1 மில்லி மீட்டருக்கும் குறைவான நீளம் முதல் சில அடி நீளம் வரை நீண்டு இருக்கின்றன இந்த நியூரான்கள். தண்டுவடத்தையும் குதிக்காலனையும் இணைக்கும் நியூரான்களில் ஆக்சான் என்கிற இந்த அமைப்பு வந்து சில அடி நீளமும், மூளையில வந்து 1 மில்லி மீட்டர் குறைவாகவும் இருக்கும். நியூரான்கள் செயல்பாட்டினை பொறுத்து அவற்றை 3 பிரிவுகளா பிரிக்கலாம். நியூரான்கள் வந்து நாம இங்க 3 பிரிவா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து புலன் உணர்ச்சி நியூரான், சென்சரி நியூரான் சொல்லுவோம். 2வது மோட்டார் நியூரான் சொல்லுவோம், இயக்க நியூரான். 4வது வந்து என்னன்னா, இணைப்பு நியூரான் சொல்றோம். இந்த 3 நியூரான்களுமே இதோட வகைகள். நிச்சயமா இதுலயும் ஒரு கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி இந்த 5 புலன் இருக்கு பாத்தீங்களா? இதுல வந்து வெளி உலகத்திலிருந்து புலன் உறுப்புகளின் வாயிலாக
மைய நரம்பு மண்டலத்திற்கு செய்திகளை கொண்டு செல்லும் நியூரான்கள் புலன் உணர்ச்சி நியூரான்கள். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாரு, புலன் உணர்ச்சி நியூரான்கள் வந்து மெய் வாய்க்கான, அதாவது 5 சென்சஸுக்கு நம்மளுடைய நரம்பு மண்டல மைய